திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. காக்ரோச் ஜனதா கட்சி போராட்டத்திற்கு டெல்லி போலீஸ் அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய அந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். ரமேஷ்குமார், என்ன விவகாரத்தை முன் வச்சு இந்த போராட்டம் நடத்த அனுமதியும் கொடுத்திருக்காங்க? மேலும் இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? சமூக வலைதளங்களில் அண்மையில் மிகவும் பிரபலமான கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இந்தியா முழுக்க கவனம் பெற்றிருந்தது. இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியின் சார்பில் இன்று டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த போராட்டம் நடைபெற இருப்பதாக தகவல். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை துவங்கிய நிறுவனரான அபிஜித் தீப்கே அவர் லண்டனில் இருந்து இன்று காலை இந்தியா வந்திருக்கிறார். டெல்லி விமான நிலையத்திலிருந்து அவர் தற்போது டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த காக்ரோச் ஜனதா கட்சி இன்று நடத்தக்கூடிய போராட்டத்தின் காரணமாக டெல்லி முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காக 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர போராட்டம் நடத்தப்படக்கூடிய டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியிலும் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலை டெல்லி விமான நிலையத்திற்கு வந்த அபிஜித் தீப்கே, இவர்தான் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய பவுண்டர். இந்த நீட் வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடு போன்றவற்றுக்கெல்லாம் பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். நீட் வினாத்தாள் முன்கூட்டியே கட்டினது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளால் 5 மாணவர்கள் ஏற்கனவே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். தற்போது வரை டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் பெருமளவிலான அந்த காக்ரோச் ஜனதா கட்சியை சார்ந்த ஆர்வலர்கள் யாரும் இதுவரை தற்போது வரவில்லை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் காவல்துறை அங்கு பெரிய அளவில் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். காக்ரோச் ஜனதா தளம் சார்பாக இன்னைக்கு ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்த இருக்கு. இதற்காக போலீஸும் அனுமதி கொடுத்திருக்கக்கூடிய நிலையில நிலவரத்தை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட நாம கேட்டோம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.